ஒரு மயக்கம், ஒரு உயிர் காப்பாற்றிய அறிவு. காலை நேரம். கிராம சந்தை வழக்கம் போல் பரபரப்பாக இருந்தது. வெயில் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் காய்கறி வாங்கிக் கொண்டிருந்த கமலா அம்மாளுக்கு திடீரென்று தலை சுற்றல் ஏற்பட்டது. கண்கள் இருள் கண்டது. சில வினாடிகளில் அவர் தரையில் விழுந்தார். ஐயோ, மயங்கி விழுந்துட்டாங்க என்று கூட்டத்தில் பதட்டம் பரவியது. ஆனால் அங்கே இருந்த ராஜன் அமைதியாக முன்வந்தார். அவங்களுக்கு காற்றடிக்கணும், எல்லாரும் கொஞ்சம் விலகுங்க என்று சொன்னார். அவர் முதலில் பார்த்தது, சுவாசம் இருக்கிறதா, நாடி துடிக்கிறதா? ஆம், சுவாசம் இருந்தது, நாடி இருந்தது. அவர் கமலா அம்மாளை நேராக படுக்க வைத்து கால்களை சற்றே உயர்த்தினார். கழுத்தில் இருந்த இறுக்கமான துணியை தளர்த்தினார். முகத்தில் மெதுவாக தண்ணீர் தெளித்தார். சில நிமிடங்களில் கமலா அம்மாள் கண் திறந்தார். காலையில சாப்பிடலையா என்று ராஜன் மெதுவாக கேட்டார். இல்லை என்றார் அவள் பலவீனமாக. உடனே சர்க்கரை கலந்த எலுமிச்சை நீர் கொடுக்கப்பட்டது. இது வெயில் மற்றும் பலவீனம் காரணமான மயக்கம். ஆனால் மீண்டும் இப்படி செய்தால் அல்லது மார்வலி, நீண்ட நேர மயக்கம் இருந்தால் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அந்த நாள் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிந்தது. மயக்கம் வந்தால் பயப்பட வேண்டாம். முதலில் சுவாசம் மற்றும் நாடி பார்க்க வேண்டும். படுக்க வைத்து கால்களை உயர்த்த வேண்டும். காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை செய்ய வேண்டும். ஒரு நிமிட அறிவு ஒரு உயிரை காப்பாற்றும்.